வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மனநிலை பாதிப்பு காரணமாகவே அனுராதபுரம் சிறையில் இருந்து அரசியல் கைதி யாழ்ப்பாணத்திற்கு மாற்றப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி மற்றும் நோர்வே பிரதமருக்கு இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. தாய்லாந்தில் இடம்பெற்ற தொடர் குண்டு தாக்குதல்களில் 4 கொல்லப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் இலங்கை விஜயம் மேற்கொண்டுள்ள நோர்வே பிரதமருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று நடைபெற்றது. உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள நோர்வே பிரதமர் எர்னா சொல்பெர்க் மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆகியோர்களுக்கு இடையிலான சந்திப்பு இன்று காலை இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர, நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கை சிறுவர் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர்களின் சங்கம் தனது வருடாந்த பொதுசபை கூட்டத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நேற்று கொழும்பில் நடத்தியது. இந்த நிகழ்வில் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம், விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் பாலித மஹிபால உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். ஐம்பத்தோராவது சாரணர் ஜம்போரி முகாம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று நடைபெற்றது. ஐம்பத்தோரு நாட்கள் தொடர்ந்து நடைபெறவுள்ள இந்த ஜம்போரி விசேட செயற்பாடுகள் தொடர்பான அமைச்சர் கலாநிதி சரத்முருகம தலைமையில் நேற்று மாலை ஆரம்பமானது. சாரணர் இயக்கம் என்பது மிக ஒழுக்கமான இயக்கம். சாரணர்கள் என்பவர்கள் ஒழுக்கத்துடன் தமது வாழ்க்கை அறிவுபூர்வமானதாக மாற்றிக்கொண்டு முன் செல்பவர்கள். சாரணரின் திறமையை மெருகூட்டுவதன் ஒரு பாகம். ஒன்றிணைந்து வாழ்வது இவ்வாறு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைப்பது மறுபுறம். அழகாக இந்த ஆடி அணிந்தவாறு அழகாக இருக்கின்றீர்கள். நாம் என்றால் அரசியல் ரீதியாக வேறு விடயங்களே செய்ய வேண்டி ஏற்பட்டது. எனினும் இடைக்கிடையே சாரணர்களாக அமர கிடைத்தமை பெரும் உதவியாக அமைந்தது. වෙනත් ගැටවලට තමයි අපිට කුරු වෙන්න සිද්ධ වුණේ. නමුත් ඉඳලා හිටලා ඒ ගැටත් බාලදක්ෂයින් ඇති කරගත්ත ගැටත් ප්‍රයෝජනවත් වුණා. கொழும்பு மாவட்டத்தில் உள்ள 6000 சாரணர்கள் இந்த முகாமில் கலந்து கொண்டுள்ளனர். ஹங்குரன்கெத்த கொட்டுவே கெதர பகுதியில் துப்பாக்கி உள்ளிட்ட யுத்த உபகரணங்கள் பல மீட்கப்பட்டன. T-56 ரக 4 மெகசின்கள், 3 T-56 ரக துப்பாக்கிகளின் பாகங்கள் மற்றும் 760 தோட்டாக்கள் உள்ளிட்ட யுத்த உபகரணங்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த யுத்த உபகரணங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். எம்லிபிட்டிய மொரக்கெட்டிய பிரதேசத்தில் இரு குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கதிர்காம யாத்திரையை மேற்கொண்டுவிட்டு திரும்பிய புலக் சிங்கள பிரதேசத்தைச் சேர்ந்த சிலருக்கும் முச்சக்கர வண்டி ஒன்றில் பயணித்துக் கொண்டிருந்த சிலருக்கும் இடையில் இந்த கைகலப்பு ஏற்பட்டுள்ளதாக எம்லிபிட்டிய போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் 47 வயதுடைய பனாமர பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் 4 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகின்றன. கைது செய்யப்பட்டவர்களில் பெண் ஒருவரும் அடங்குவதாக எம்லிபிட்டிய போலீசார் தெரிவிக்கின்றனர். நியூஸ் ஃபர்ஸ்டின் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் மற்றும் ஒரு மனிதநேய பணி திருகோணமலையில் முன்னெடுக்கப்பட உள்ளது. தம்பலகாமம் நூலகத்தை புனரமைத்து வாசகர்களின் தேவையை நிவர்த்தி செய்ய நாம் தயார். பயன் தரும் பல நூல்களை வழங்கி நீங்களும் இந்த சமூக பணியில் இணைந்து கொள்ளுங்கள். தரம் 1 தொடக்கம் உயர்தரம் வரையிலான தமிழ் மொழி பயிற்சி நூல்கள், நாவல், சிறுகதை, கவிதை, கட்டுரை, விஞ்ஞானம், வரலாறு, ஆன்மீகம், சமயம், சுகாதாரம், மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைசார் புத்தகங்களை நீங்களும் கையளிக்கலாம். புத்தகங்களை கையளிக்க வேண்டிய முகவரி கொழும்பு 12 விவேகானந்தா சபை அலுவலகம், திருகோணமலை, திருஞான சம்பந்தர் வீதியில் உள்ள அருள்மிகு விஸ்வநாத சுவாமி தேவஸ்தானத்தின் மகேஸ்வரி சத்திரம். மேலதிக விவரங்களுக்கு 0114 792 739. நூலகம் இல்லாத ஊரை நான் ஒரு ஊராக மதிப்பதே இல்லை.
விளாடிமிர் லெனின். நாடு முழுவதும் பல்வேறு கல்வி நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. தனியார் கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலும் மாணவர்கள் மீதான பல்வேறு சேஷ்டைகளை கவனத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் தலைவர் நட்டாஷா பாலேந்திரன் குறிப்பிட்டார். இத்தகைய கல்வி நிறுவனங்கள் தொடர்பில் முதற்கட்டமாக ஆய்வு ஒன்றை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக தனியார் கல்வி நிறுவனங்களின் பதிவுகள், அவற்றின் தரம், கல்வி பயில்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் வசதிகள் குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்படும் என்றும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் மேலும் கூறினார். போதைப்பொருள் பாவனையை தடுப்போம் என்ற தோணிப்பொருளில் வெளிமடை பிரதேசத்தில் விழிப்புணர்வு கருத்தரங்கு ஒன்று இடம்பெற்றது. போதைப் பொருள் பாவனையால் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் இதன்போது முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு தெளிவூட்டப்பட்டது. மேலும் பாதையில் வாகனங்கள் செலுத்தும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பிலும் தெளிவூட்டப்பட்டது. நேற்று மாலை 7 மணி அளவில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கை வெளிமடை போலீசார் மற்றும் பிரதேச செயலகம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கோரவெளி கிராமத்திற்கான மின்சார விநியோகத்தை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் இதுவரையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோரவள்ளி கிராமத்திற்கு மின்சாரம் வழங்குவதற்காக மின்கம்பங்கள் 4 மாதங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்டன. எனினும் இதுவரையில் மின்சாரம் விநியோகிக்கப்படவில்லை என கிராம மக்கள் குறிப்பிடுகின்றனர். இரவில் இந்த பகுதியில் யானைகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் அச்சத்திற்கு மத்தியில் வாழ்ந்து வருவதாக கிராம மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். போய் 4 மாசம் வைத்து வீட்டுக்கு பேரம் பண்ணியிருக்காங்க. அது பேர வாட்டி வந்து கரண்ட் போசி போடுற பேராக்கள் வந்து போட்டவங்க பொழுது போய் இப்போ 4 மாதம் விட்டுட்டு போனவங்க அதுக்கு பிறகு வரல. நாங்களும் கஷ்டத்தில் இந்த யானை கிடைச்சதுல கரண்ட் பேரம் பண்ண நாங்கள் கரண்ட் வந்துடும் நாங்கள் சந்தேகப்பட்டுட்டு வெளிச்சமாக போகும் என்று நாங்களும் நல்ல சந்தேகம் இருந்தேன். அவ்வளவுக்கும் ஒருவரும் வரல. விட்டுப்பட்டு போனதுக்கு பிறகு 4 மாதம் போகுது. ஊருக்கு போனா லைட் சார்ஜ் போட போகணும். ஊருக்கு 4 மாசமா போயிடுது. என்ன 4 மாசம் இந்த வயரிங் பண்ணி என்ன இது வரைக்கும் வந்தாங்க. கரண்ட் வரும் இன்னும் கரண்ட் வந்து ஆவண்டு பிடிச்சிட்டு இருக்கிறேன். நாங்க எல்லா இடமும் கரண்ட் ஆபீஸுக்கு போன ஏசியோட டிஎஸோட கதைச்சினாங்க. மற்றது லைட்டுக்கு சார்ஜ் போட்டாலும் ஊருக்கு போகணும். ஒரு போனுக்கு சார்ஜ் போட்டாலும் ஊருக்கு போகணும். அப்ப இது ஒரு கிராமம் இல்லையா? கோராவளி என்னக்குள்ள 7 கிராமம் இருக்கு. கோராவளியை சுத்தி 7 கிராமம் இருக்கு. தமது மின்சார தேவையை விரைவில் பூர்த்தி செய்ய சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரவெளி கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.